ரஜினிகாந்த் சாருக்கு தமிழ்நாட்டில் பிடிச்ச கோவில் எதுன்னு குவைத்துல இருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பிடித்த கோயில்னா அது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான். இன்றைக்கு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கிரிவலம் போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் விதை போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் திருவண்ணாமலையிலே அடிக்கடி கிரிவலம் செய்வது வழக்கம் அப்படின்ற செய்தி வெளியே பரவியதுக்கு பின்னால் தான் திருவண்ணாமலையிலே அப்படி ஒரு கூட்டம் கூட தொடங்கியது. ரஜினி சார் மற்றும் கமல் சாரோட நட்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பற்றி தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு மாங்காட்லேருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. ரஜினிகாந்த் கமல் ஆகிய இருவருக்கும் இடையே உள்ள நட்பு உலகம் அறிந்த விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இருவருக்கும் இடையே சண்டை இருந்தது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பற்றி கமல்ஹாசனே கூட ஒரு முறை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். ரஜினி சார் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, இருந்தாலுமே நிறைய பேர் அவரை ட்ரோல் செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, காய்த்த மரம் தான் கல்லடிப்படும்னு. அது ரஜினிகாந்துக்கு மிகவும் பொருந்தும்.